ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஸோ சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை கக்கியிருக்கார் அப்படின்ற மாதிரி நேரில் பார்த்தவர்கள் ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று உருட்டும் அப்படின்னால தான் இந்த பிரச்சனையை கை வைக்கல. பட் நான் ரெகுலராக போகிற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிறவங்க, அவங்க வந்து நேற்று சொன்னது இப்போ தான் நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்போ பேபி அவங்க அந்தளவுக்கு பொய் சொல்ல மாட்டாங்க. பெருசாக அவங்க சொன்னது எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி பிக் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ஒரு கலை இல்லாமல் அந்த நேற்று எபிசோடு வந்து முடிஞ்ச பிறகும் அப்படியே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக் பாஸ் ஒரு கிராஃப் ஏறும்னு பார்த்தோன்னா நாளைக்கு டாஸ்க்கை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி டாஸ்க் கிடையாது. இன்றைக்கி இன்னும் நாமினேஷன்ஸ் இருக்குது, கிராசரி ஷாப்பிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வீக்லி டாஸ்க்கில் இப்போ ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அடுத்த வாரத்துக்கு, அதாவது இந்த வாரம் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு யாராவது காப்பாற்றிக்கலாம். இப்போ ஜெஃப்ரி கொடுத்தாங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம். சரியா? ஸோ வெயிட் பண்ணி பாருவோம். அப்புறம் ஜெஃப்ரிக்கு வந்து வழக்கம் போல் இந்த பூந்தொட்டி அப்புறம் ரிப்பன் கொடுக்குறது அந்த மாதிரி வந்துச்சுல, இவனுக்கு வந்து மேக்னெட்டிக் ஒரு டோர் மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கு. அதில் 3 பீஸு. இப்போ யாராவது உங்களுக்கு ஜெஃப்ரி மேலே வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணல இந்த வீடு, ஜெஃப்ரி வந்து பேஸ்டாக இருக்கான், நல்லா பேச மாட்டான், இல்லை வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து அந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். லிவிங் ஏரியாவில் சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் ஜெஃப்ரி எல்லா இடத்துலையும் வந்து நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கனால ஜெஃப்ரியோட இதை வந்து எவனும் கை வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்துருக்கு லைவில். மற்றபடி சாப்பாட்டில் ஏதோ கெட்டு போயிடுச்சு போல். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. இவ்வளோ தான் நடக்குது. மற்றபடி லைவில் வந்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரியா? ரொம்ப ட்ரையாக தான் போகுது லைவு. சரி, நேற்று நடந்த நிகழ்வு என்னென்னா, அரங்கில் நேரில் பார்த்தவர்கள் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி செய்தி. நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்து வந்து இவர் வந்து பொம்மை உடைக்கும் போது உள்ளே நிற்பார். அதுக்கு வந்து காரணம் வந்து தீபக் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எபிசோட்லேயே அது டெலிகாஸ்ட் ஆகும். என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நல்ல கலைஞன், நான் அவர் போய் உடஞ்சி கீழே போடுறது இல்லை வெளியே போகிறதையும் நான் பார்க்க விரும்பலை, அதனால் நான் வந்து தனியாக போய் படுத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல முத்து. அது எல்லாமே பொய் போல் தெரியுது. என்னென்னா, சிவகுமார் வந்து முத்துக்கிட்ட முதல்லையே பேசலை அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் பேசாதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு போல் தெரியுது. எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு வன்மத்தை கக்கியிருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்தவொடனே எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தார்ல, தீபக் கிட்ட நான் பூ எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த பூவை போய் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருந்தார்ல. ஸோ எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக தான் பேசினேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜூஸ்னாலே பாசிட்டிவ் தானேப்பா. சிவகுமார் எப்பயுமே நல்லா பாசிட்டிவாக வந்திருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும்போது அதுக்கு தான் உண்மை வந்து வெளியே வருது. அதாவது சிவகுமார் அவர்கள் மஞ்சரியை பார்த்தும் ஸ்டேஜில் வச்சு ஒரு சிவாஜி அவர்களுடைய அந்த ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வச்சு மஞ்சரியை மார்க் பண்ணிட்டு போயிருக்காராம். அதுவும் வந்து கட்டு. முத்துவையும் வந்து நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு போல், அதுவும் வந்து கட்டு. ஸோ எடிட்டர் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணி நேரில் பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நடக்க தான் செய்யுங்க. இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணுங்கிறக்கா பண்ணுவாங்க. இது வந்து சிவாஜி அவர்களுடைய ஒரு வாரிசில் அதனால் அவர் பேரை கெட்டுரும் இதெல்லாம் போட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி பாசிட்டிவாகவே இவரோட எவிக்ஷன் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூட கட் பண்ணி போட்டிருக்கலாம். நம்ம நேரில் பார்க்காத வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிற இந்த ஐடியோ என்கிட்ட அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுக்குற ஒருத்தவங்க தான். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம்டாக தான் இருந்தால் சொல்லுவாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த சிவகுமார் வந்து இந்த மாதிரி வன்மத்தை கக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு அப்போ தான் யோசனை தோணுது, ஓஹோ அப்போ இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இப்பயும் நம்புகிறேன், ஜூஸ்குமார் வந்து அந்த மாதிரி சொல்கிற ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து எதுனாலும் கோவத்தில் வந்து மைண்டுக்குள்ளே போட்டு பாஷா மியூசிக் போட்டு டரன்னு மனசுக்குள்ளே தான் பேசுவாரே தவிர வெளியே அந்த மனுஷனுக்கு ஒன்றும் பேச தெரியாது, அவ்வளோ வெகுலி அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.